திருப்பத்தூர் மாவட்டத்தின் நாற்றம்பள்ளி எத்தனையோ சிறப்புக்கு உரிய இடமாகும். அந்த சிறப்புகளிலெல்லாம் மகுடமாக திகழ்வது சாமுண்டீஸ்வரி அம்மனின் கும்பாபிஷேகமாகும். வழிப்போக்காக வந்தவர்கள் உருவாக்கிய ஒரு சாமுண்டீஸ்வரி அம்மன் குலதெய்வ வழிபாட்டின் தொடர்ச்சி என்பதை அறிய முடிகிறது. 1945 முதல் இவ்விடத்தை ஆட்சி செய்து வரும் சாமுண்டீஸ்வரி அம்மன் தலைமுறை தோறும் வழிபாட்டுக்குரிய தெய்வமாகவும் ஒரு குலமே தொடர்ந்து கொண்டாடுவதற்குரிய தெய்வமாகவும் இருந்து வருகிறார். சக்தி மிக்க தெய்வமாகவும் மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் தெய்வமாகவும் இருந்து வருவதால் சுற்றுப்பட்டு கிராமத்தில் இருக்கும் மக்கள் மட்டுமின்றி வெளிமாநிலத்திலிருந்தும் இந்த சாமுண்டீஸ்வரியை வணங்கி வருகிறார்கள். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறும் இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவிற்கு மைசூரிலிருந்தெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபட்டு செல்கின்றனர். இவர்களின் வேண்டுதல் ஓராண்டுக்குள் நிறைவடைவதால் தொடர்ந்து இந்த சாமுண்டீஸ்வரி அம்மனை தரிசிக்கவும் வேண்டவும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 1945 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்று வரும் இந்த அம்மனின் அருள் என்பது வேண்டுகின்ற யாவருக்கும் வரமாக கொடுக்கின்ற சக்தி வாய்ந்தது என்பதை நம்பிக்கையோடு முன்னெடுத்து வரும் இந்த மக்களின் வாழ்க்கையும் இதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது. தமிழர் வாழ்வில் வழிபாட்டு தெய்வத்துக்குரிய மரபையெல்லாம் எடுத்துரைக்கும் ஒரு விழாவாகவும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கொண்டாடப்படும் கும்பாபிஷேக விழாவும் சான்றாக விளங்குகிறது. குலதெய்வமாக இருந்து பல குலங்களுக்கும் குலத்தை தாண்டியும் அருள்பாலித்து ஆட்சி செய்யும் சாமுண்டீஸ்வரியின் விழா ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மனநிறைவை தரும் ஒரு விழாவாகும். வழிப்போக்கர்கள் எல்லாம் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களெல்லாம் தம்முடைய வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அம்மனை தரிசித்து வருகிறார்கள். தொடர்ந்து நாமும் தரிசிப்போம், அம்மாவின் அருளை பெறுவோம்.